ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இப்போ ட்ராவல் ஆரம்பித்தாச்சு. கணக்கம்பட்டி போகிறோம். ஸோ கணக்கம்பட்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். பழனி கணக்கம்பட்டி இப்போ போகிறேன், கிளம்ப போகிறேன். எதில் போகிறேன் அப்படின்னா நம்மளோட பைக்கு நல்லா நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி சூப்பராக வச்சாச்சு. நீட்டாக இருக்கா பாருங்கள். ஓகே, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் பழனிக்கெல்லாம் நடந்து போயிருக்கேன். ரெண்டாவது விஷயம் பஸ்ஸில் போயிருக்கேன். அடுத்ததாக நீங்கள் நம்ம சேனல்லே பார்த்துருப்பீங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கம்பட்டி பழனி எல்லாம் போகல சைக்கிள் விலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட சைக்கிளில் போனேன். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி, இது 3 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி அதில் போனேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சைக்கிள் 6000 ரூபாய்க்கு காசு கொடுத்து உடனே வாங்கி அதில் கணக்கம்பட்டி பழனி நிறைய ட்ராவல் விலாகெல்லாம் பண்ணோம், நம்ம சைக்கிள் விலாக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறேன். ஃபஸ்ட்டு நடந்து போனது, அப்புறம் பஸ்ஸில் போனது, அப்புறம் பழைய சைக்கிளில் போனது, அப்புறம் புது சைக்கிளில் போனது, இப்போ பைக்லேயே போகிறோம். இதுவும் டிவுக்குள்ளே பைக்கு தான். அடுத்த தடவை போயில காரில் போகிறோம். ஓகே, நான் ப்ராப்பராக ரெடி ஆகிட்டேன். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாத்திரமெல்லாம் கழுவணும், கழுவிக்கலாம் அப்படின்ட்டு. நேற்று சமைச்சு சாப்பிட்டது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், ஏன்னா காஞ்சி போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிடுவோம். பேசுகிறதுக்கு ஆள் இல்லையா, பழகிறதுக்கும் ஆள் இல்லையா, அதனால் இவர் தான் நம்மளுடைய நண்பர். பாதி தண்ணி கீழே ஊற்றிருச்சு. ஓகே, பரவாயில்ல, கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு என்னென்ன ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, வண்டி புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாம் வண்டியில் எடுத்து வச்சுட்டேன். ஹெல்மெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் என்னோடய லைசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, லைசன்ஸ் இருக்குது. பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஷும் மட்டும், பல்பொடியும் ப்ரெஷ்ஷும் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். 20 ரூபா காசு இருக்குது. 20 ரூபாயை வச்சு எப்படா போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஷா கிட்டே இனிமேல் தான் கேட்கணும். ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ஒரு சட்டை, ஒரு ஜட்டி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், ப்ராப்பராக இது போதும். நம்ம இப்போ பழனி போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கணக்கம்பட்டி ஃபஸ்ட்டு, அப்புறமா பழனி போக்குவரத்து. வீடெல்லாம் நீட்டாக எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போவோம். மழைகளை வந்துச்சுன்னா செல்லு நனையாமல் இருக்கும்ல, நிஷா வாங்கி கொடுத்தது. இதையும் எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, வேறு எதுவும் எடுக்க வேண்டியதில்லை. இல்லை, நான் எதுவும் மறந்துட்டாலும் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க கமெண்டில். ஓகே, ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியாக ரொம்ப நாள் எங்களாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. போகணும்னு சொல்லிவிட்டு லைட் ஆஃப் பண்ணியாச்சா? நான் லைட் ஆஃப் பண்ணல, பார்த்தீங்களா? ஓகே, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. சார்ஜர் எடுக்க மறந்துட்டேன், பார்த்தீங்களா? பவர் பேங்க் எடுக்க மறந்துட்டேன், பார்த்தீங்களா? சார்ஜர், பவர் பேங்க் எடுத்தாச்சு. செல்லை லைட்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, பவர் பேங்கு, சார்ஜர் எடுத்தாச்சு. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், பைக்கில் போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ண போகிறேன். பழனி, கணக்கம்பட்டி, இடையில கோயில், நிறைய இடம் சுற்றி பார்க்க வேண்டியது. நிறைய கோயில் இது பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, நான் அடுத்த மாதம் கண்டிப்பாக போகணும், ஊருக்கு களத்தூர் போகணும். ஏன் வேலைக்கு போகலையா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாதீங்க. வேலையெல்லாம் இல்லாதப்போ லீவில் தான் நான் போகிறேன். ஓகேங்களா, பாய், லவ் யூ.